முடி ஜெபம் செய்வோம். வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக இருதயங்களை கர்த்தரிடத்தில் மாய்த்திருப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ஆண்டவரே. உங்க வசனம் ஜீவன் உள்ளது கர்த்தாவே. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. இதோ அதை பேசுகிறவரையும் கேட்கிறவரையும் அது வெட்டும் ஆண்டவரே. அது ஒரு பட்டயமாய் எங்கள் மத்தியில கடந்து வர வேண்டும் என்று இந்த வேளையில அப்பா உங்களை எங்க மத்தியில வரவேற்கிறோம். ஆவியானவரே, நீர்தான் பெரியவர். இயேசு ராஜாவே, நீர் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறீர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர் அப்பா. ஓ, அவன் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. இதோ இந்த வசனத்தை கேட்கிற அப்பா ஒவ்வொருவரோடும் இது பேசட்டும் ஆண்டவரே. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் அப்பா. அநேக வேலைகள் இருந்தாலும், அநேக காரியங்களை செவிகளை கேட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உங்க வசனம் கேட்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உங்க ஆலயத்தில் கூடி வருவதுதான் சிறந்த சிலாக்கியமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஓ, தாவீது ராஜா சொல்லுகிறது போல 1000 நாட்கள் நான் வெளியே இருந்தாலும், ஓ அந்த ஒரு நாள் நான் கர்த்தருடைய சந்நிதியில் வருவதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கிறது என்று ஓ ஒரு ராஜாவே சொன்னால், தேவ ஜனமே, நீங்களும் நானும் எம்மாத்திரம் கர்த்தர் அடிமைகளாய் இருந்த நம்மளை தெரிந்தெடுத்தார் அல்லவா. ஓ, தகுதியே இல்லாதவர்களை கொண்டு வந்து தகுதிப்படுத்தி அழகுபடுத்தி ஊழியம் என்ற ஒரு கணத்தை கொடுத்து அபிஷேகத்தையும் கொடுத்தாரே. எத்தனை நல்லவர் அந்த தேவர், எத்தனை வல்லவர் அந்த தேவர். ஓ, பிசாசு கையில எப்பொழுதே நம்முடைய கதை முடிஞ்சிருக்கும். எப்போ நம்முடைய ஜீவனை அவன் தாயின் கருவிலே அழிக்க வந்தான். ஆனால் அந்த தேவன் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார். உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன் என்று, நீ எனக்கு தேவை என்று சொல்லி, இந்த பட்டணத்துக்கு நீ எனக்கு வேண்டும், ஓ மகனே மகனே நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னாரே. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஓ, அந்த ராஜாவுக்கு நன்றி சொல்லி கொஞ்ச நேரம், ஓ நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை உணர்ந்தவர்களாய் பாடுவோமா? நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை. நினைக்கும் போது எத்தனை நன்மை செஞ்சாய், அந்த நன்மை நினைச்சு சொல்லுவோமா? நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. கையை தட்ட. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. கையை கட்டி நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஓ தேவ நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே,
நினைவினைகளை வைத்தீர் ஆண்டவர். மனுஷனைகளை மறந்து போனான் ஆண்டவரே. உன்னை நினைப்பேன் என்று சொன்ன எத்தனை மனுஷர்கள் பாதியிலே எங்களை கைவிட்டு போனார்கள் கர்த்தாவே. நீர் ஒருவர் மாத்திரம் உங்கள் நினைவிலைகளை வைத்தீங்களா ஆண்டவரே. உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறீங்களா ராஜா. அந்த அன்பை எப்படிப்பா நாங்க நன்றி சொல்லுவோம் கர்த்தாவே. இதோ இந்த வசனத்தை பேச அடியனுக்கு தகுதியை கொடுங்க ஆண்டவரே. என் சொந்த ஞானம் அல்ல, இது அக்கினி பற்றி எரிகிற பலிப்பீடம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்கிற ஸ்தலமா இருக்கிறதே. இங்கிருந்து பேச எனக்கு என்ன தகுதி உள்ளது? எல்லாம் உங்க கிருபையினால் ஆண்டவரே. என் நாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் அளந்து தருவீராக. உங்க வார்த்தையை அடியை நாவில வைப்பீராக ஆண்டவரே. நாவுக்கு ஒரு கடிவாளத்தை போடுவீராக. ஆவியானவர் சொல்லுவதை மாத்திரம் பேச கர்த்தாவே. இது நடுக்கமாய் உள்ள பலிபீடம் அல்லவோ? ஜீவனுள்ள தேவன் எரிகிற பலிபீடம் அல்லவோ ஆண்டவரே? அவர் உண்மையுள்ளவராய் கடந்து வந்திருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உங்க வசனத்தை தெளிந்த புத்தியோடு கேட்க மந்த நாவுகள் மந்த செவிகள் இராதபடிக்கு கர்த்தரைகள் காதுகளை திறந்தருளுவீராக ஆண்டவரே. இருதய கதவை திறந்தருளும் அப்பா. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா? மீண்டுமாய் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் அடைகிறேன். 2 நாட்களுக்கு பிறகு இன்றைய வசன வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். முதலாவது இன்றைக்கான தலைப்பு ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின அரண்கள் என்ற முதல் பகுதி. இன்றைக்கு 2வது பகுதி. ஹல்லேலூயா. மறந்துட்டீங்களா? அரண்கள் ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். இன்று மூல வசனத்தை படிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலனுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நீர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சகோதரி வாசிப்பாங்க, கேட்கலாம். The key verse for today is 2 Corinthians chapter 10 verse 3, 4 and 5. We are human, but we don't wage war with human plans and methods. We use God's mighty weapons, not mere worldly weapons, to knock down the devil's strongholds. With this weapon, we break down every proud argument that keeps people from knowing God. With this weapon, we conquer their rebellious ideas and we teach them to obey Christ. Amen. ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். அரண்கள் என்ற டாபிக்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் ஒரு ரீகேப் பார்ப்போம். அரண்கள் என்றால் என்ன? புதிய ஏற்பாடுல இந்த ஒரே ஒரு வசனம் தான் அரண்களை குறித்து பேசுகிறது. The title of the sermon for today is Stronghold. Before this, we have learned about stronghold, and only in this part of the Bible it has been mentioned about stronghold. Only in New Testament at this part it has been mentioned about stronghold. Hallelujah. Hallelujah. Strongholds என்றால் எதை அது டார்கெட் பண்றது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது நம்மளுடைய சிந்தையை பிடிக்கிற ஒன்று. இந்த strongholds உடைய அர்த்தம் என்னது? யாருக்கு ஞாபகம் இருக்கு? Where are we getting the stronghold? Actually, the strongholds are being built in our mind. சாத்தான் கட்டுகிற ஒரு கோட்டை. அது எதில கட்டுகிறான்? சிந்தையில கட்டுகிறான். எதை வைத்து? பயம். ஒரு வேர்ட் கொடுத்து உங்களுக்கு. Fortress of lies. Very good. Fortress of lies. அதாவது பொய்யை கொண்டு அவன் நம்ம சிந்தையில ஒரு கட்டுகிற அரண். அரண் என்றால் என்ன? அது ஒரு
கோட்டை. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு நாடு அவங்க போய் ஒரு இன்வைட் பண்றதுக்கு முன்பதாக அந்த நாட்டை சுற்றி அரண்கள் கட்டியிருப்பாங்க, ரொம்ப உயரமா இருக்கும். பழைய ஏற்பாடுல இதுக்கு நிழலாட்டமா என்ன சம்பவத்தை சொன்னேன்? எரிகோ கோட்டை. அப்ப அந்த எரிகோ கோட்டையை சாதாரணமாக தகர்க்க முடியாது. அப்ப அந்த பழைய ஏற்பாடு சம்பவம் தான் நிழலாட்டமாய் ஆண்டவர் புதிய ஏற்பாடுல எதை குறித்து பேசுகிறார்? இந்த கோட்டை எங்க இருக்கு? பிசிக்கலா இல்ல, நம்மளோட மைண்ட்ல இருக்குது. So what does it mean by strongholds? Strongholds are the fortress that is being built by the devil with lies. Hallelujah. Hallelujah. போன வாட்டி சொன்னது எல்லாமே சொன்னா உங்களுக்கு நேரம் பத்தாது, உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார் இன் த மைண்ட், அதாவது சிந்தையில நடக்கிற சிந்தையில நடக்கிற ஓயாத ஒரு போராட்டம், அதாவது ஒரு போர், warfare நம்மளோட மைண்ட்ல நடக்கிறது தான் இந்த அரண்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். The apostle Paul is telling us that stronghold is meant by the war that is happening in our mind. Hallelujah. Hallelujah. அதனால இந்த வசனத்துல அவர் கொரிந்து சபையாருக்கு அந்த பட்டணத்துல ஊழியம் செய்யும் போது இதை குறித்து அவர் அந்த இடத்துல பிரவேசித்த போது அவர் பார்த்தார், இந்த ஜனங்கள் மத்தியில ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் என்று அவர் ஆவியானவரிடம் கேட்கும்போது ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய சிந்தையில என்ன இருக்குது? சத்துரு கட்டி வைத்த அரண்கள் இருக்கிறது. As Apostle Paul was preaching in the Corinth churches, the Lord revealed that the people in the church of Corinth are having strongholds in their mind. Hallelujah. Hallelujah. அது அங்க மாத்திரமல்ல, இப்பொழுது நம்ம மத்தியிலும் இருக்கிறது. மனுஷனாய் பிறந்த எல்லாருக்குமே மைண்ட் கர்த்தர் கொடுத்திருக்காருல்ல, மைண்ட் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அப்ப அந்த மைண்ட்ல எப்போதுமே நம்மளுக்கு ஒரு போர் நடக்கிறது. It was not only during in the church of Corinth, but also it's nowadays in recent times in between you and me. Hallelujah. Hallelujah. அப்ப இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் வருகிறதுக்கு ஒரு ஓபன் டோர் தேவைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, ஒரு திறந்த வாசல், அதாவது ஒரு திறந்த கதவு. நீ கேட்கலாம், எங்கேருந்து வந்துச்சு இந்த ஓபன் டோர்? பைபிள்ல இருக்கா? அதுதான் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுத்தேன், எபேசியர் 4:27. பிசாசுக்கு என்ன கொடுக்க கூடாது? Open door. இடம் கொடுக்க கூடாது. அப்ப இடம் கொடுக்கிறது என்றால் ஒரு இடம், அப்ப அந்த இடத்துக்கு நுழையறதுக்கு ஒரு வாசல் தேவை. அதுதான் நம்ம ஓபன் டோர் என்று சொல்லுகிறோம். According to Ephesians chapter 4 verse 27, we should not give the devil a space to build a stronghold in our mind. So how does the devil enter through an open door? எழுதிக் கொள்ளுங்கள், நான் வேகமாய் 5 வித்தியாசம், அதாவது ஓபன் டோருக்கும் திறந்த வாசலுக்கும் அரண்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல போகிறேன். I'm going to tell you the differences about open doors and also strongholds. எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, திறந்த வாசல் சத்துருவுக்கு அனுமதி கொடுக்கிறது. First of all, the open door giving way to the devil. Permission. Open doors give permission to the devil. அரண் என்பது சத்துருவுக்கு ஒரு இடத்தை, ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை கொடுக்கிறது. While stronghold gives a safe place for the devil. ஹalleluya. Hallelujah. புரிஞ்சிருச்சா? முதலாவது ஓபன் டோர் என்பது நம்ம கதவு திறந்தோமா, ஒரு ஆள் உள்ளுக்கு வராங்களே, அந்த மாதிரி சத்துருவுக்கு நம்மளே ஒரு அனுமதியை கொடுக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில அவன் வரதுக்கு. அரண்கள் என்பது அவன் வந்து தங்கி இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடம். அது எங்க இருக்கு? நம்மளுடைய மைண்ட்ல இருக்கு, சிந்தையில இருக்கு. Open doors is meant by giving permission to the devil, while stronghold is meant by giving a safe place for the devil to stay where he is in our mind. இரண்டாவது, இந்த திறந்த கதவுன்றது இது பொதுவா நம்மளுடைய நடத்தையை பாதிக்கும், பிஹேவியரை பாதிக்கும். ஆனா அரண்கள் என்பது நம்மளுடைய சிந்தையையும் எண்ணங்களையும் பாதிக்கும். Open doors, it affects our behavior, while strongholds, it affects our mind and thoughts. எழுதிட்டீங்களா? ஓகே. மூன்றாவது, திறந்த கதவு, இந்த ஓபன் டோர் என்பது மித்தவங்களுடைய பாவம் மூலியமாகவும் நம்மளை அதை எஃபெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, நீங்க அதை செய்யாமையே உங்க குடும்பத்தில் உள்ளவங்க செஞ்சிருந்தாலும் அது உங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அரண்கள் என்பது
நம்மளுடைய சொந்த பாவத்தினால் வருவது. Open door can be due to the sin of the people that we are surrounded with. For an example, your family. But stronghold is coming because of our own sins. அல்லேலூயா. நாலாவது, இந்த திறந்த கதவு என்பது நீங்க எப்பொழுது இதை கண்டுபிடிச்சு இது மூலியமா தான் இந்த ஆவி என் வாழ்க்கைக்குள்ள நுழையுது, இந்த சத்துரு நுழையுது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை உடனடியாக அந்த கதவை மூட முடியும். ஆனா அரண்கள் என்பது உடனடியாக செய்ய முடியாது. அது என்ன பண்ண வேண்டும்? நிர்மூலமாக்கப்பட வேண்டும். If you are able to identify that is this through this behavior, the open door is being open to the devil, you can shut the open door. But stronghold, we can't break it just like that. ஹalleluya. ஐந்தாவது, இந்த திறந்த கதவு, அதாவது சத்துருக்கு நம்ம கொடுத்திருக்கிற அந்த இடம் திறந்த கதவு, எப்படி நீங்க அதை ஓவர்கம் பண்ணலாம்னா அறிக்கையிட்டு மனம் திரும்பி. So how can we overcome the open door is by being in repentance and pray to God. Repentance and renouncing. ஆனால் இந்த அரண்கள் என்பது முதலாவது நான் உங்களுக்கு சொன்னது போலதான் அது நிர்மூலமாக்கப்பட வேண்டும். But the stronghold need to be destroyed. உடைக்கப்பட வேண்டும். It had to be broken down. Hallelujah. Hallelujah. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். strongholds என்ன பண்ணப்பட வேண்டும்? cast down, pull down, உடைக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை நம்ம சத்துரு போல துரத்த முடியாது. அது காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணணும்? அதை உடைக்க வேண்டும். அது எப்படி என்று நான் உங்களுக்கு அடுத்து கற்றுக் கொடுப்பேன். Stronghold need to be cast down, and today Pastor Susan will be teaching us on how to do it. Hallelujah. Hallelujah. இப்பொழுது நம்மளுடைய முதலாவது நான் கொடுத்தது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான். இப்போ உள்ள டாபிக் என்ன என்று வருவோம். அரண்களை எப்படி நிர்மூலமாக்குவது? How are we going to destroy the strongholds? முதலாவது, இந்த ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸ் குள்ள இருக்கிற ஆவி, பொல்லாத ஆவி. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். ஸ்ட்ராங்ஹோல்ட் என்பது என்னது? பொல்லாத ஆவியோடைய ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு மைண்ட்ல அவன் கட்டி வச்சிருக்கிற ஒரு இடம். அப்ப இந்த இடத்தை அழிக்கிறதுக்கு முதலாவது அதுக்குள்ள இருக்கிற ஆவி ஓட வேண்டும். அது ஆவி என்ன பண்ணப்பட வேண்டும்? துரத்தப்பட வேண்டும். For a stronghold to be broken down, first of all, the evil spirit that is being kept in the stronghold need to be chased out. Hallelujah. Hallelujah. எப்படின்னா ஒரு வீடு இருக்கு. இப்போ அந்த வீடை உடைக்க போறீங்க. ஆனா வீடை உடைக்கிறதுக்கு முன்பதாக அந்த வீட்ல இருக்கிறவங்க வெளியாகணும். அது இருக்கும்போது உங்களால உடைக்க முடியுமா? முடியாதுன்னு. அந்த எனிமி இருக்கும்போது அதை நம்மளால உடைக்கவே முடியாது. அப்ப அரண்கள் நிர்மூலமாக்கப்பட முதலாவது அந்த அரண்குள்ள இருக்கிற ஆவி நம்ம வெளியாக்க வேண்டும், துரத்தப்பட வேண்டும். For a stronghold to be broken down, we need to chase out the evil spirit that is being in a stronghold. இதெல்லாம் நீங்க மத்தேயு 12:29 வாசிக்கலாம். எழுதிக் கொள்ளுங்கள். We can read about this in Matthew chapter 12 verse 29. நான் உங்களுக்கு மெதுவாக ஸ்லோலியா போகிறேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம நேரம் எடுத்து எல்லாவற்றையும் முடிக்காட்டி பரவாயில்ல, ஆவியானவர் நடத்துற விதத்தில் செல்லும். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த பலவானை முதலாவது கட்டினாதான் அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கிறது நம்மளால எடுக்க முடியும். அந்த பலவானை கட்டாம எப்படி நம்ம போய் அதில் உள்ளதை எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது பலவான். அந்த பலவான் என்பது என்னது? பொல்லாத ஆவிகள், சத்துரு. அப்ப அந்த பலவானை முதல்ல கட்டினால்தான் அவனுடைய அரணை நம்ம நிர்மூலமாக்க முடியும். According to Matthew chapter 12 verse 29, let me illustrate this. You can't enter a strong man's house and rob him without first tying him up. Only then can his house be robbed. So, in order to break a stronghold, the evil spirit, which is a strong man, should be chased out from our mind. Hallelujah. அப்ப என்ன தேவை? இங்க ஒரு டெலிவரன்ஸ்
தேவை, ஒரு விடுதலை தேவை. So what is being mentioned here? We need a deliverance. ஹalleluya. Hallelujah. இப்ப ஒரு கடினமான ஒரு சத்தியத்தை உங்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன். கேட்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கடினமான ஒன்று. ரெடியா இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கீங்க? I'm going to tell a very difficult and a very hard truth to digest னு சொல்லலாம். என்னென்றால் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, இப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம்ல, ரட்சிக்கப்பட்டோனே நமக்குள்ள இருந்த ஆவிகள் வெளியாயிருச்சா? இப்ப நம்ம எல்லாம் எங்களெல்லாம் பார்த்து என்னையும் சேர்ந்தா சொல்றேன், இப்ப பிசாசு பிடிச்சிவீங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் மனசுல. இப்போ ஒரே ஒரு கேள்விதான், ரட்சிக்கப்பட்டோனே இயேசுவை உங்க ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே பொல்லாத ஆவிகள் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது, அது ரட்சிக்கப்பட்டோனே வெளியாயிருச்சா? குழுதான் இல்லை, ஏன் சோனோதான் விட. இப்ப சரி நம்ம யாருமே வேணாம், நம்ம எல்லாமே ரொம்ப நல்லவங்க, வெளியே உள்ள ஆளுக்கு போயிடும். வெளியே உள்ள ஒரு நபர், இப்ப சரி ஏதாவது ஒரு பேர் வைப்போமே, ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. குமார். இப்ப சிஸ்டர் குமார்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த குமார் பாவம் யாருன்னு தெரியல மாட்டேங்கிறாரு. குமார்ன்ற ஒரு நபரு இயேசுவை புதிதா என்ன பண்றாருன்னா ஏற்றுக்கொள்றாரு. உதாரணத்துக்கு சபைக்கு புதிய ஒரு ஆத்துமா, அப்பதான் இயேசுன்னு யாரும் தெரிஞ்சு அவர் சத்தியத்தை கேட்டு, ஓ இவரை நான் ஏற்றுக்கொண்டாதான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், ஞானஸ்தானம் எடுக்கணும், நித்திய ஜீவன் கிடைக்கும்னு ஏற்றுட்டார். இப்ப அந்த குமாருக்குள்ள இருந்த ஆவி எல்லாம் ஓடிருச்சா? எத்தனை பேர் ஏசுன்னு சொல்றீங்க? ஆமா ஒண்டிய 2 பேர் சொல்றாங்க ஏசு. எத்தனை பேர் இல்ல எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப கை தூக்காதவங்களோட விடலாம் என்ன? நியூட்ரல் 50-50யா? Yes, no தான். Okay, எத்தனை yes? ஓடிருச்சு. The moment he entered the church and accept the Lord Jesus Christ, he is free from the demons. Yes. ஒரே ஒரு ஆளு 2 பேர். No. பாதிக்கையில நல்லா ஃபுல்லா கான்ஃபிடென்ட்டா தூக்குங்க. இப்ப தூக்காதவங்களோட விடலாம் என்னது? 50-50. ஓகே, உண்மை என்னன்னா அந்த ஆவிலாம் வெளியாகல. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நீங்க யோசிக்கலாம். அதான் சொன்னேன், ஒரு கடினமான ஒரு சத்தியம். ஏன் அப்படின்னா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு ஒரு சமாதானம் வரும். ஆண்டவர் என்ன கொடுப்பார்? இவ்வளவு நாள் இருள்ல இருந்திருப்போம், ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். இருதயத்தில் இருந்த போராட்டத்துக்கு சில விட கிடைச்சிருக்கும். ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, அப்ப நீங்க ரட்சிக்கப்படும் போது அந்த சத்துரு என்ன பண்ணும்னா, அந்த டீமன்ஸ் என்ன பண்ணும்? போய் மறைந்து கொள்ளும். அது வெளியாகாது. ஏன் அது வெளியாகாதுன்னா, அதுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு மட்டும் அதுக்கு தேவை இல்லை, அதுக்கு விடுதலை தேவை, டெலிவரன்ஸ் தேவை. So I want to ask you a question right now. Once we got baptized, do you think the evil spirit, once we got saved, so do you think that the evil spirit that was with us before had been casted out? Yes or no? No. Okay, it's actually a no. It's because an evil spirit to be casted out, we need to be delivered. Even if you really accept the Lord Jesus Christ as our personal Savior, but we need deliverance from the evil spirit to be casted out. உதாரணம் இப்ப ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, என் வாழ்க்கையில நடந்தது. இது யாருக்கிட்டையுமே நான் சொன்னதில்லை நினைக்கிறேன். பாசம் தெரியுமான்னு தெரியல, பரவாயில்ல, கர்த்தர் சொன்னா நம்ம சொல்லிதான். அது நம்மளுக்கு அவமானமா இருந்தாலும் ஆண்டவர் நாமத்துக்கு என்று அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப முதலாவது என்னன்னா, ஏன் அது வெளியாகாதுன்னு சொன்னா, இயேசு பிரசங்கம் பண்ணினார் தானே, பிரசங்கம் பண்ணினார், மலை பிரசங்கம் செய்திருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணதனால் மாத்திரம் சத்துரு ஓடியதா? அந்த காங்கிரிகேஷன் இருந்த எல்லாருமே ஆவி இருந்து விடுதலை ஆனாங்களா? இல்ல. ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணாரு? அவர் வல்லமையில போய் அந்த பிசாசு பிடிச்சவங்களை என்ன பண்ணாரு? விடுதலை பண்ணினார். இப்ப நம்ம பார்க்கிற டெலிவரன்ஸ் கர்த்தருடைய ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறார்? இயேசு நாமத்துல தான் பிசாசு
ஓடும். இயேசு உடைய நாமத்தில அவர்களுக்கு இருக்கிற அபிஷேகத்திலே வல்லமை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதன் மூலியமா தான் அது ஓடும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அது மறைஞ்சிரும்னு சொன்ன நம்மளுக்கு அது இருக்கிறது தெரியாது. அது என்ன பண்ணும்? இட்ஸ் கோ இன்டு ஹைடிங். ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓ இது எனக்குள்ள இருக்குன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு விடுதலை தேடி போவீங்க. ஒரு டெலிவரன்ஸ்க்காக உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. இது நான் என்னோட வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். சின்ன வயசுலேயே ரசிக்கப்பட்டாச்சு. ரசிக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் மேலே வச்சுக்கோங்களேன். 20 வருஷம் மேலே ஆச்சு. அப்போ பாஸ்டர் ஏகாயை இருக்கார்ல, நம்மளுடைய பாஸ்டர் ஏகாய் இதே மனுஷன், அவர் வாலிபர்களுக்கு ஜூம் மீட்டிங் ஒன்று நடத்தினார். இது நான் ஜோஹோரில் இருந்தேன். அப்போ கல்யாணம் பண்ணல. ஜோஹோரில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த ஜூம் மீட்டிங்கில் வாலிபர்கள் எல்லாருக்குமே அவர் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பிரீச்சிங் கொடுத்து வசனத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கும் போது அப்போ நான் அதில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டே 3 நாள் நடத்தினார். அப்போ முதலாவது நாள் 2வது நாள் அந்த மீட்டிங்ல இருக்கிற அத்தனை பேர்ல ஆவியானவர் யாரை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரோ அவங்க பேரை சொல்லுவோம். அப்ப என்னுடைய பேரை சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் a carelessness spirit அப்படின்னு ஒரு ஆவி இருக்கான்னு அப்பதான் நான் கவன குறைவின் ஆவி இப்படின்னு ஒரு ஆவி இருக்கா யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுல்ல. அவர் அதை சொல்லி என்ன சொல்றாருன்னா, இந்த மீட்டிங்ல நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை அதிலிருந்து விடுதலை பண்றார். இதுக்கப்புறம் உனக்கு கேர்லெஸ்னஸ் வராது, லைஃப்ல வராது என்று எனக்கு தனிப்பட்ட விதத்தில் கொடுத்தார். அந்த விடுதலை நடந்த பிறகு 3வது நாள் எனக்கு என்ன கொடுத்தார்? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தருடைய மகிமை மேல் பிரகாசிக்கும் நல்ல வசனத்தை கொடுத்தார். அப்ப நான் சொன்னேன்ல, ரட்சிக்கப்பட்டோன்னே ஆவிக என்ன பண்ணும்? அது நமக்குள்ளாக மறைந்து கொள்ளும். அப்ப இந்த கேர்லெஸ்னஸ் என்ற ஸ்பிரிட் எனக்குள்ளாகவே சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டா அது என்ன பண்ணுது? ஸ்டில் நமக்குள்ளதான் அது இருந்திருக்கு, மறைந்திருக்குது. இப்ப கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியர் என்ன பண்ணாரு? இப்ப எனக்கு ஜூம்ல அவர் நேரா வரல, நேரா வராட்டியும் ஆண்டு தூரத்துக்கும் தேவன் தானே. என்ன பண்ணார்? அவர் எனக்கு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையை செய்தார். அப்ப இதனால நம்ம எல்லாருமே பிசாசு பிடிச்சவங்க நான் சொல்ல வரல. ஆனா ரட்சிக்கப்பட்டோனே ஆவி நம்மளை விட்டு ஓடிச்சுன்றத ஒரு பொய்யை நம்ம நம்பக்கூடாது. அது என்ன பண்ணும்? அது மறைந்து கொள்ளும். அந்த மறைவானது தான் கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எதெல்லாம் மறைந்து இருக்குது அது எப்படி மறைந்து கொள்ளும்? அதுக்கு ஒரு வீடு இருந்தால் தான் அது மறைய முடியும். அப்போ நான் சொன்ன ஸ்ட்ராங் ஹோல்ட், அந்த ஆட்டன் நம்மளுடைய, அதாவது என்னுடைய மைண்டில் என்ன ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருந்திருக்கு? அப்போ அந்த கேர்லெஸ்னஸ் என்ற ஸ்பிரிட் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இப்போ அது வெளியானோடனே இப்போ அந்த அரண் ஸ்டில் எனக்குள்ள இருந்துச்சா? இருந்தது. தெளிவா இருக்கீங்க, நல்லது. இருந்தது. அது எப்படி உடையும்? ஜெபத்தினாலையும் நீங்க உபவாசம் எடுக்கிறதுனாலையும் ஆண்டவருடைய வார்த்தையினால அது உடைக்கப்படும். ஆமென். So now, for an example from the Bible, even Jesus went to the mountain to preach the gospel to the people. But when he preached, the people was not delivered. But God used his power to deliver the people. So even now, in recent days, God is using the ministers of God with the power and the anointing upon them to chase out the demons in the name of our Lord Jesus Christ. So once we got saved, it doesn't mean that we are being delivered from the evil spirit, but they might be hidden in a stronghold, which is in our mind. So for an example, Pastor Susan was sharing a testimony about herself when she was attending a Zoom meeting with Pastor Haggai. Pastor Haggai was mentioning some people's name and about some deliverance. And then Pastor Haggai mentioned about Pastor Susan was having the spirit of carelessness before. But once he prayed, Pastor Susan got delivered, and also after 3 days she received a blessing. Amen. Hallelujah. Hallelujah. அதனாலதான் அப்ப கிறிஸ்துவங்களுக்கு எப்படி ஆவி இருக்கும்? நாமெல்லாம் கிறிஸ்டியன், நம்மளுக்கு எப்படிலாம் பிசாசு பிடிக்கும்? நம்மளாம் யாரு அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம யோசிச்சிருப்போம். ஆமா தானே? ஆட்டோமேட்டிக்கா நான் கிறிஸ்டியனா ஆனோடனே ஐ am fully protected. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி எனக்கு சுத்தி ஒரு பாதுகாப்பு இருக்கு. இல்ல, மேனுவலி யூ ஆர் ப்ரொடெக்டட். எப்படின்னா வசனம் மூலியமா நீங்க ப்ரொடெக்டட். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு எக்ஸடஸ்ல? நீ இதை செய்தாதான் நான் உன்னை பாதுகாப்பேன். என்ன செஞ்சா? என் வசனத்தை நீ கீழ்ப்படிஞ்சாதான்
உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஓப்பன் டோர் என்பது அது யாரு திறந்தாலுமே அந்த சத்துரு நுழைய முடியும். ஆமென். அது வந்து இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுல நீங்க கதவு திறந்து தூங்குறீங்க. அப்ப இந்த எலி, இந்த உதாரணத்துக்கு மோஸ்கிட்டோஸ் எடுத்துக்கோமே, அது நுழையதானே செய்யும். ஒரு ஜன்னல் திறந்துருக்கு, கதவுன்னு வேணாம், ஒரு விண்டோஸ் எடுத்துக்கோம், விண்டோஸ் திறந்துருக்கு, இப்ப நுழையும். அது நுழையறதுக்கு முன்ன பார்க்குமோ, ஓ இவங்க வந்து கிறிஸ்தவங்க, இந்த வீட்டில் நான் நுழையக்கூடாதுன்னு பாஸ் பண்ணி போவோமா? இல்லை, போவாது. அதே மாதிரி தான் பொல்லாத ஆவியும் யாராகலாம் இருக்கலாம். நம்ம 20 வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அப்போஸ்தலரா பயங்கரமான பிள்ளைங்க, நம்ம ஒரு பாஸ்டரோட பிள்ளையா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஒரு மிஷனரியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நம்ம ஒரு கதவை திறந்து விட்டோமா சத்துருக்கு அது நுழைஞ்சிடும். அதனாலதான் நம்ம சொன்னேன், நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னே அந்த ஆவியெல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, அது மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு கதவை திறந்து அதுக்கு ஒரு இடம் வா வா வான்னு விட்டீங்கன்னா தானே வந்துடும். அது பார்க்காது, ஓ இவங்க கிறிஸ்தவங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஒரு மைண்ட் செட் இவ்வளோடா, கிறிஸ்தவங்களுக்குலாம் ஆவி இல்லை, நாங்கள்லாம் யாருங்க, ஆண்டு பக்கத்து வீடுங்க, அப்படிதான் நினச்சிக்கிட்டோம். நானே அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த சத்தியம் சொன்ன கடினமானது. இதை படிக்கும் போது தான் ஆண்டவர் ஒரு தெளிவை கொடுத்தார். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், நீ கதவை திறந்தா உன் சத்துரு நுழைவான். அதனாலதான் நம்ம லைஃப்ல ஓப்பன் டோர்ஸ் இருக்குதான் நம்ம ஆராயணும், எந்த இடத்துல அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம். So we need to identify the open doors that we have opened in our life. So just giving an example, if the windows are being opened and there are mosquitoes coming, it doesn't mean that the mosquitoes will skip the Christian's house and go to a non-believer's house. So as how being saved also, but if it does not walk according to the word of God, and we have an open door in our life, the evil spirit will enter. ஹalleluya. Hallelujah. மூணாவது நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆவி நம்மளை விட்டு போகணும். அப்ப அடுத்துதான் நம்ம அந்த அரணுக்கு போக முடியும். இப்ப அந்த எனிமி போயிருச்சு. இப்ப எனிமி போன பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யணும் என்றால், இந்த வசனம் இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எங்களுடைய என்ன போட்டிருக்கு, போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிங்க. So according to 2 Corinthians chapter 10 verse 4, we use God's mighty weapons, not mere worldly weapons, to knock down the devil's strongholds. அப்ப இந்த அரண்களை நம்ம உடைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய போர் ஆயுதங்கள் தேவை. So to break the stronghold we need the godly weapons. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருடைய போர் ஆயுதம் வந்து பலம் உள்ளது, அது வல்லமை உள்ளது. ஆனா மனுஷனின் ஆயுதங்கள், அதாவது கார்னல் மைண்ட், நம்மளுடைய நார்மல் மைண்ட், இது வந்து பலவீனமானது. இதால ஸ்ட்ராங்ஹோல்ட உடைக்க முடியாது. God's weapon is powerful and able to destroy the stronghold, but our own carnal mind is not able to destroy the stronghold because it is weak. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு கார்னல் மைண்ட், அப்படியே மனுஷ ஆயுதங்களுக்கு சில உதாரணத்தை கொடுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ராங்ஹோல்ட உடைக்கிறதுக்கு மனுஷனுக்கும் ஆயுதங்கள் இருக்கிறது. அது தப்பு அல்ல, தவறானது அல்ல, ஆனா அது ஒரு டெம்பரரி, தற்காலிகம் தான். இப்போ நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா யோசிச்சு பார்ப்பீங்க, ஆமா நம்மளும் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். முதலாவது நல்லதையே யோசிக்கிறது, பாசிட்டிவ் திங்கிங். So for an example, even we had tried our own way to break the stronghold. So even there is godly weapons and also our own carnal mind. So now how are we using our carnal mind to break the stronghold? But it's just a temporary deliverance, it's not a true deliverance. For example, is thinking positively. அது வந்து நான் பிலீவர்ஸ்க்கு நல்லதா இருக்கலாம், ஆனா ஏன் கிறிஸ்டியன்ஸ்க்கு அது முடியாதுன்னு சொன்னா, அது ஒரு வீக் என்றால், நீங்க வசனத்துல படிச்சீங்கன்னா அது என்ன போட்டிருக்கு, உலகத்தின் மெத்தட்ஸால இதை நம்ம உடைக்க முடியாது, ஆண்டவருடைய போர் ஆயுதத்தால மட்டும்தான் இது உடைப்படும். ரெண்டாவது பிஹேவியர் மாடிஃபிகேஷன், அதாவது நம்மளாவே நம்மளை மாத்திக்கிறது. ஓ இன்னைக்கு நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் இன்னைக்கு போய் சொல்லவே மாட்டேன், எப்படியாவது நான் ட்ரை பண்ணி வாய்க்கு டேப் போட்டாலும் அப்படின்ற ஒரு நம்மளே இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். நம்மளே இதை ட்ரை பண்ணுவோம், ஆனால் 2 நாள் இருக்கும், 3வது நாளே திருப்பி பழைய குருடி
அதே வந்துடும். ஏன்னா இது பலவீனமானது. இதால அந்த எனக்குள்ள இருக்கிற அந்த பொய்யின் அரண் உடைப்படாது. So now for non-believers, these ways might be beneficial for them, but not for us, as we know the truth. Only godly weapons are powerful to destroy the stronghold. First is positive thinking, and second is behavior modification. So what is being meant by behavior modification? For an example, you are telling to yourself, I will not tell lie today. Even you are trying to speak a take in your mouth or what, but does not work. For 2 days it will work, but the third day or the consequent days, we will be falling into the same trap again. Hallelujah. அப்ப இதற்கு என்ன தேவை? ஆண்டவருடைய வெப்பன்ஸ் தேவை. ஆண்டவருடைய வெப்பன்ஸ் என்னது? கர்த்தருடைய வசனம், ஆராதனை, ஸ்தோத்திர பலி, ஜெபம், உபவாசம், இந்த மாதிரி ஆயுதம் நமக்கு தேவை. இதைதான் நீங்க படிக்கலாம். பவுல் என்ன சொல்றாரு? நம்முடைய ஆயுதம் என்னது? மாம்சத்துக்குரியவர்கள் ரத்தத்தோடு மாம்சத்தோடும் அல்ல. It's a warfare. So what are the godly weapons? Is by prayer, reading the word of God, giving thanks, praising God, worshiping God, and also taking fasting. So this is how we can break strongholds. Hallelujah. Hallelujah. அடுத்து ஒரு வழியை சொல்லி நான் முடிக்க வச்சேன். நிறைய இருக்குது. பரவாயில்ல. நான் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? புரிந்தது. அடுத்து நீங்க அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். என்ன போட்டிருக்காங்க? ஆங்கிலத்தில் வாசிங்க. With these weapons, we break down every proud argument that keeps people from knowing God. With these weapons, we conquer their rebellious ideas and we teach them to obey Christ. Yes. Casting down imaginations and every high thing that exalted itself against the knowledge of God, and bringing into captivity every thought to the obedience of Christ. Hallelujah. Hallelujah. வார்த்தை முக்கியமானது. captivity, சிறைப்படுத்துதல். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிரேக்க மொழியில என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு இமேஜினரி ஒரு பிக்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சோல்ஜர் அவருடைய எனிமியை பிடிச்சு பின்னால ஒரு கூர்மையான ஒரு ஈட்டியில அவன் முதுகுல குத்துறான். இதான் அந்த சிறை பிடித்தல்ன்ற வார்த்தை கிரேக்க மொழியில அர்த்தம். கேப்டிவிட்டின்ற வார்த்தைக்குடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு சோல்ஜர் என்ன பண்றாரு? யாரை பிடிக்கிறாரு? அவருடைய எனிமியை பிடிச்சி என்ன பண்றாரு? ஒரு கூர்மையான ஈட்டியால அவன் பின்னால குத்துகிறான். இதான் அதோடைய அர்த்தம். Okay, for an example of captivity in the Greek is a soldier is actually piercing his enemy with a sharp object. Spear. With a spear. ஆமென். Amen. அப்ப இதுக்கு என்ன நிழலாட்டம் என்று சொன்னா, நம்ம என்ன பண்றோமா, அந்த அரண்களை பிடிச்சு எது மூலமா அதை நம்ம குத்துறோம்? ஈட்டியில. அது ஈட்டி என்றது அது என்னது? பட்டை எலும்புக்கு வசனம். கர்த்தருடைய வசனத்தால தான் அந்த பவுல் எழுதி இருக்கிற சிறைப்படுத்துதல் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். அப்ப உங்களுடைய தாட்ஸ், நம்மளுடைய சிந்தையில வருகிற தேவையில்லாத இந்த காரியம் முதலாவது என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம உட்காரணும். உட்கார்ந்துட்டு நம்ம யோசிக்கணும், ஏன் எனக்கு இந்த தாட்ஸ் வருது? ஏன் இவங்களை நான் பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு? ஏன் எனக்கு வெறுப்பா இருக்கு? ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துட்டு ஆவியானவர் என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நமக்குள்ள இருக்கிற இந்த தாட்ஸை, ஸ்ட்ராங் ஹோல்டை வெளிப்படுத்தி காட்டுவோம். So what do we need to do in order to break the stronghold? First we need to go to the presence of the Lord and intervene with the Lord and ask him, why am I having these thoughts, these bad thoughts? And the Lord will show you. ஹல்லேலூயா. நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னால என் மைண்டை கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னமோ யோசனையா இருக்கு, என்னமோ யோசிக்கிறேன், என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப கண்ட்ரோல் நம்ம முதலாவது பண்ண முடியாது. முதல்ல என்ன செய்யணும்? அதை கேப்சர் பண்ணணும். இதுதான் எனக்குள்ள, ஓஹோ இதுதான் எனக்குள்ள இருக்கு. அது எப்ப உங்களுக்கு தெரியும்? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போய் அமரும் போது ஆவியானவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்குள்ள இது தேவையில்லாம ஒரு வெறுப்பு இருக்கு, இவ்வளவு நாள் வச்சிருக்க, இதை வெளியாக்கு. அப்ப அதை நீங்க என்ன பண்ணணும்?
அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கைப்படணும். ஆண்டவரே, எனக்குள்ள எனக்கே தெரியல, யான் தெரியல, இந்த ஒரு வெறுப்பு இருக்கு. இதை நீங்க வெளியே, உங்களுக்கு வெளியே எப்படி கொண்டு வருவீங்கன்னா, அதை நீங்க வாயால ஆவியானவர்கிட்ட சொல்லும்போது, அதுதான் கேப்சர் பண்றது. அந்த இப்போ அந்த தாட்டை நீங்க என்ன பண்ணீங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன நடக்கும்? கர்த்தருடைய வசனத்தின் மூலியமா அதை என்ன பண்ணுவீங்க, நீங்க சிறைப்படுத்துவீங்க, கேப்டிவ் பண்ணுவீங்க. முதலாவது கேப்சர், கேப்டிவ், அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நீங்க சிறை பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு மேல அதால உங்களை அதை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. அந்த வெறுப்பு அதுக்கு மேல உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க அதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. இல்ல, ஆண்டவர் இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், இந்த நபரை இனிமே நான் பார்த்தா இயேசுடைய அன்பால நான் அவங்களை நேசிக்க போறேன், இனிமே இந்த வெறுப்புக்கு இடம் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அப்பதான் நம்மளுடைய பிஹேவியர் மாறும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமென். So for example, the bad thoughts the Lord will reveal to us. So we need to know what is the bad thought that is being in us. Then God will show us, then we need to confess to God that this is in me, Lord help me to get out from it. And then when we capture that thought and when we confess, we need to use the word of God to make it into a captive. So once we captive, then only we are able to control our mind. Without these things, we are not able to control our mind. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சிந்தையால நடத்தப்படக்கூடாது, நம்ம தான் அதை என்ன பண்ணணும், சிறை பிடிக்கணும். தவறான சிந்தை நம்மளை அது நடத்தக்கூடாது, நம்ம அதை அடிமையா மாறக்கூடாது, நம்ம அதை என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள்ளாக சிறை பிடிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லாமே நம்ம சிந்தனையினால உருவானவர்கள் அல்ல, ஆவியில நடக்கிறவர்கள். ஆவியில நம்மளோட தேவன் எப்படி இருக்கிறார், ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப நம்ம எல்லாருமே எதுல நடக்கணும், ஆவியில நடக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி கார்னல் ஃப்ளஷ் மைண்ட் நம்ம அதை சிறைப்பிடிச்சே ஆக வேண்டும். We are being called to walk in the spirit and not in the flesh. So as we need to walk in the flesh, we should not be controlled by our carnal mind. ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? அப்ப எப்படி சிறைப்பிடிப்போம்? நம்ம முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும், கேப்சர் பண்ணணும். ரெண்டாவது கேப்டிவ் பண்ணணும். எப்படி சிறைப்பிடிப்பீங்க? கர்த்தருடைய வசனத்தினால, அதாவது ஈட்டி, அதான் உங்களுடைய ஈட்டி. அதுல நீங்க அந்த எனிமியை நம்ம பிடிச்சு கடைசியா தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க அந்த வசனத்துல ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கா? நாலாவது ஐந்தாவது வசனம் தானே? ஓகே. பைபிள் தமிழ்ல என்ன போட்டிருக்கு, எண்ணத்தை அப்படின்னு போட்டிருக்கு, எண்ணம். அது ஆங்கிலத்துல இமேஜினேஷன்ஸ் போட்டிருக்கு. ஆனா அது ஆக்சுவலி அதோட அர்த்தம் என்றால், அது கிரேக்க மொழியில இட்ஸ் a logical thinking, லாஜிக். நம்ம இப்ப இமேஜினேஷனா உடனே அப்படியே இல்லாத குதிரை பறக்குது அந்த மாதிரி இல்ல. அப்படிதான் இப்ப நம்ம எல்லாமே நிறைய கத்துலாம் பார்த்து ஃபேண்டசி வேர்ல்ட் கிடையாது. இந்த இமேஜினேஷன் என்ன அர்த்தம் என்றால் லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கா யோசிக்க. இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்ன உதாரணம் கொடுக்கலாம், இப்ப எனக்கு படிக்க தெரியல, ஒண்ணுமே படிக்க தெரியல. அப்ப என்னை சுத்தி உள்ளவங்க சொல்றாங்க, நீ ஒண்ணுமே ஆக மாட்ட, நீ பெருசானாலும் உனக்கு என்ன அம்பிஷன் இருந்தாலும் அது நடக்காது, ஏன்னா நீ எல்லாமே எக்ஸாம்ல எஃப் தான் எடுப்ப, ஃபெயிலு. அப்ப நீ ஃபெயில் ஆனோன்னா உனக்கு வேலை கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபெயில்னா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, நீ வெயில்ல ஜாமா தூக்கணும், அந்த மாதிரி படிக்க முடியாத பட்சத்தில் என்னை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அதை நான் போய் யோசிச்சேன்னா அது லாஜிக்கா இருக்கும். ஏன் லாஜிக்கா இருக்கும்னா, எனக்கு உண்மையாவே படிக்க தெரியல, ஏபிசிடி தெரியல, நம்பர்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. அப்ப என்னை சுத்தி சொல்றவங்க சொல்றது உண்மையா? லாஜிக்கா பார்த்தா உண்மை, ஏபிசிடியே தெரியல, அப்ப நான் எப்படி போய் நல்ல வேலையில உட்காருது? ஆனா அதான் நான் சொன்னேன், அந்த இமேஜினேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா, பட் நீங்க ஆண்டருக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா, நம்ம யோசனை கர்த்தருடைய யோசனை அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ படிக்காட்டியும் எனக்கு நீ தேவை, படிக்காத பேதுருவுக்கும் ஆண்டருக்கு தேவை, படிச்ச பவுலும் ஆண்டவருக்கு
தேவை. அப்ப இந்த உலகம் சொல்ற இந்த வார்த்தை அது லாஜிக் தான். நீங்க போய் யோசிச்சீங்கன்னா உண்மையா எனக்கு ரிசல்ட் எல்லாமே எஃப். அதை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த வேலைக்குமே போக முடியாத என்ன. ஆனா என்னைக்கு நான் இந்த அரண்களை ஆண்டவர்கிட்ட விடுறனோ அப்ப கர்த்தர் என்ன சொல்லுவாரா, அவருடைய வசனம் பேசுமா. ஆனா நான் இப்ப அந்த எஃப் வச்சு வசனத்தை பார்க்கும்போது இட்ஸ் கான்ட்ராடிக்ட். வசனம் சொல்லும் நீ ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் மாற போற. இங்க பார்த்தா உடம்புல வெடனே இல்லை, நடக்கவே முடியல, கொஞ்சம் நடந்தானே கால் வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, வயசே ஆகல. நான் இப்போ வயசானவங்களாம் பார்த்து யோசிக்கிறேன், எப்படி இத்தனை வயசு வரைக்கும் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இத்தனை வயசுலேயே இங்க வலி, அங்க வலி, முதுகு வலி. அப்ப வசனம் என்ன சொல்லுதா, நீ பயங்கர பராக்கிரமசாலியா. அப்ப நம்ம ரியலை பார்த்தா லாஜிக்கா தானே இருக்கு. அதுதான் சொல்றேன், நம்ம லாஜிக்கல் திங்கிங், இந்த இமேஜினேஷன் எப்போதுமே ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிராக நிற்கும். இட்ஸ் கான்ட்ராடிக்ட் ஆல்தோ இட்ஸ் லாஜிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக். இதாவது முதலாவது இமேஜினேஷன். So what is mean being imagination? Being mentioned here is it's our logical thinking. It's not a fantasy that we're thinking about as imaginations. So for an example, a student might have a very bad result. So according to the world's point of view, here we mentioned that the student is not able to achieve his or her ambition and that person will not have a future. But God is not telling us like that. It is actually contradicted to God's word. God is telling you that you're going to be a mighty person, I'm going to use you mightily. But the student might have a bad result. So it is always contradicting in the eyes of God. ஆமென். இரண்டாவது எண்ணங்கள், இந்த எண்ணம் சொன்னால முதலாவது லாஜிக்கலான ஒரு திங்கிங். அதை யோசிச்சு பார்த்தா உண்மை மாதிரி தான் இருக்கும், உண்மைதான் அது. ஆனா ஆண்டவர் வசனம் அதுக்கு மாறுபாடா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா இல்லாஜிக்கல் திங்கிங். இது எப்படின்னா கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், அதுக்குள்ள எல்லாமே யோசிச்சு உலகமே முடிய போகுது, நாளைக்கு மூணாவது போர் வந்து நம்ம எல்லாரும் சாவ போறோம், இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? உதாரணம் சொல்றேன், இப்போ எனக்கு வயிறில் ஒரு சின்ன ஒரு வலி வந்துருச்சு. உடனே இப்போ இல்லாஜிக்கல் திங்கிங் உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓ இது கேன்சர் முடிஞ்சிச்சு என் கதை, இன்னும் 5 மாதம் தான் இருப்போம் போல உயிரோட, என் குடும்பத்தில் வந்தது எனக்கும் வந்துருச்சு இப்படின்ற ஒரு தாட். இல்லைன்னா வேற ஏதாச்சும் பயங்கரமான ஒரு வியாதி எனக்கு வந்துருச்சு. இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும், கணவன் மனைவி எடுத்துக்கோமே, நார்மலாக சண்டை நடக்கும். சின்ன சண்டையை முடிஞ்சிச்சு, இதோட என் வாழ்க்கை எல்லாமே கான் அப்படின்னு பயங்கரமா ஒண்ணு யோசிக்கிறது. யோசிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி நம்ம யோசிச்சிருப்போம். இது என்ன சொல்றாரு ஆண்டவர், இது எல்லாமே இல்லாஜிக்கலான திங்கிங். இப்படிப்பட்ட ஒண்ணு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மள நடத்துறதுக்கு என்ன இருக்கு, வசனம் உண்டு. So the second one is illogical thinking. So what is meant by illogical thinking? For example, you're having a normal stomach pain, but we are thinking it could be due to a stomach cancer or very kind of severe tumor or whatever very severe illness. So this is what is meant by illogical thinking. இந்த மாதிரி பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், இது நம்ம வெளியாகாம டெலிவரன்ஸ் ஆகாம இருந்தோம்னா இது நாளடைவில் ஒரு மென்டல் டிஸார்டரா மாறிடும். எப்படின்னா இந்த பாரநோயா சொல்றீங்க, எதை பார்த்தாலும் பயம் வருமே, இதை பார்த்தா தூசு பார்த்தா பயம், காற்று பார்த்தா பயம், வெயில் பார்த்தா, அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் என்ன நடக்கும் அவங்களுக்குள்ளாக, அவங்களால சமாதானமா வாழவே முடியாது, சந்தோஷமா வாழ. இந்த மாதிரி மனுஷங்கள் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? பூமியில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு விடுதலை தேவை. ஆண்டவருக்குள்ள வந்தாதான் அந்த வசனத்தினாலும் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் என்ன பண்ணுமா, விடுதலையாக்கும். ஆமென். So for an example, even there are people who are being so scared and they're having so many phobias where they even cannot live their life in a peaceful manner. So these people actually they need deliverance from God. Hallelujah. இறுதியாக முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்ப இந்த அரண்களை நிர்மூலமாக்க முதலாவது என்ன சொன்னேன், identify, capture, captivity. முதலாவது என்ன சொன்னேன், முதல் பாயிண்ட் Give stronghold, give safe place for the devil to stay.
இல்ல அந்த 5 வித்தியாசம் இல்ல. அரண்களை நிர்மூலமாக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஓப்பன் டோர் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் வந்து 5 டிஃபரன்ஸ் கொடுத்தல, அது வேணாம், அது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரண்களை கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆமென் ஹalleluya. இந்த வேளை ஒரு ஆளாச்சும் கரெக்டான பதில. முதலாவது அந்த ஆவி என்ன பண்ணணும்? துரத்தப்பட வேண்டும். demons need to be cast out. அந்த enemy போனாதான் அந்த எனிமியோட வீட நம்ம அட்டாக் பண்ண முடியும். So first of all, to break the stronghold, we need to chase out the enemy from the stronghold. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? கட்டப்பட வேண்டும். எது கட்டப்பட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை. முதலாவது என்ன சொன்னேன்? முதல் சத்துரு நம்மளை விட்டு போனோம். அதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து ரசிக்கப்பட்டோடனே நம்ம ஆவி ஓடாது, அதை மறைஞ்சிருக்கும். டெலிவரன்ஸ் வந்தால் தான் விடுதலை ஆகும் சொன்னேன். ரெண்டாவது, இந்த அரண்களை நிர்மூலமாக்க என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஒரு வேர்ட் சொன்னேன் உங்களுக்கு, சிறை பிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம கேப்சர் பண்ணி கேப்டிவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, மூணாவது என்ன சொன்னேன்? எண்ணங்கள், இமேஜினேஷன். இமேஜினேஷன்ல ரெண்டு இருக்கு. லாஜிக்கல் வந்து அது ரியலா இருக்கும், இல்லாஜிக்கல். பட் இது ரெண்டுமே பைபிளுக்கு கான்ட்ராடிக்டா உள்ளது. அப்ப இந்த இமேஜினேஷன் என்ன பண்ணணும்? கேப்டிவ்க்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவோம்? முதலாவது என்ன செய்யணும்? நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஆண்டவர் சமூகத்துல போய் இது எல்லாத்தையும் முதல்ல நான் வெளியே கொண்டு வந்து, ஓ எனக்குள்ள இவ்வளவு நாள் ஒரு பயம் இருந்திருக்கு, காக்ரோச் பார்த்தா பயம் அப்படின்ற ஒரு பயத்தை கொண்டு வந்து அவசரத்துல போட்டிருக்க. ஆண்டவரை நீங்கள் பயத்தின் ஆவியை தராமல் என்ன ஆவியை கொடுத்தாரா? அன்பும் அன்பு தெளிந்த புத்தி, அப்புறம் என்னது? பலமுள்ள தன்னடக்கம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நீ ரொம்ப தன்னடக்கமான பிள்ளை தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை வச்சு எல்லா பயத்தையும் நீங்க ஓட்ட முடியும். ஆமா தானே? வசனம் தானே ஈட்டி. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இப்ப அந்த தாக்கோருக்கு பட லிபாஸ், இந்த பயத்தை எப்படி ஓட்ட போறீங்க? வசனத்துக்கு மூலம். இது ஒரு சின்ன பயம், நிறைய பயம் இருக்கு, பெரிய பெரிய பயம் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்? தூங்கி எழுச்சோம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா? இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய பேருக்குள்ளாக. அது தூக்கத்திலேயே உயிர் போயிருக்கும் இப்படி இல்லையா? ஒரு சின்ன வழி வந்தோம் நம்ம என்ன பண்றோம்? இல்லாஜிக்கலா, இது ஹியூமன் நேச்சர். நம்மளும் நானே யோசிச்சிருக்கேன். சின்ன ஒரு வழி வந்தோடனே இது பயங்கரமானதோ, உடனே கூகுள், இப்பதான் கூகுள் இருக்கு, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். தட்டோட கரெக்டா அதுல வரும், மவுத், swollen throat. தட்டி போதனா போச்சுடா, கரெக்டா இருக்கு சிம்டம். அப்ப நம்மளுக்கு இதுதான் முடிஞ்சிச்சு நம்ம கதைன்னு யோசிச்சிருப்போம். So now we have had thoughts like, in imaginations there's thoughts of logical and illogical, and also we need to cast out the fear from our mind. So how are we going to cast out the fear? With the word of God. God had not given us a spirit of fear, but instead of love, power, and sound mind. ஹalleluya. அப்ப நம்மளுக்கு கடைசியா சொல்லி முடிக்கிறேன், இந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்க மிக மிக முக்கியமானது எது? வசனம். அப்ப நம்மளுக்கு வசனம் தெரிஞ்சாதான் இது எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ள
வசனம் தெரியாம நம்ம இதை டீப்பர் லெவலுக்குள்ள இந்த வார்ஃபேரை ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணோம், திரும்பவும் நம்ம மேற்கொண்டோம். ஏன்னா நம்ம அதோட வீடு அடிக்கல, அது ஒண்டி ஓடிடுச்சு. வீடு இருக்கும்போது அது திருப்பி வர வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப அதோட இடத்தை, அந்த அரண்களை உடைக்க கர்த்தருடைய வசனம் தான் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். அந்த நீங்க ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்துல பாத்தீங்கன்னா பட்டயம் என்பது என்னது, வசனம். அது எதுக்கு அந்த பட்டயம்? நம்மளுடைய எனிமிய சாகடிக்க, குத்த, அவனை வெற்றத்துக்காக. God's word is a double-edged sword. So we need to use God's word as a sword to captive and destroy the enemy. ஹல்லேலூயா. Hallelujah. வசனம் முதலாவது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த அரண்களை நிர்மூலமாக்க நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஏன்னா இது ஒரு ப்ராசஸ், ஒரே நாள்ல நடக்காது. ஒரே நாள்ல உங்க மைண்ட் அப்படியே ரினியூ ஆகி ஏஞ்சல் மாதிரி மாறவே முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். இதுக்கு மாச கணக்குல, வருஷ கணக்குல ஆகும். அதுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். அப்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்ன பண்ணணும்னா, சண்டே ஸ்கூலுக்கு போகணும். ஆமாவா? சண்டே ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து? என்ன கொடுப்பாங்க டாஸ்க்? வீட்டுக்கு போனோன்னே மெமரி வேர்ஸ், வசனத்தை மனப்பாடம். சண்டே ஸ்கூல்லே மனப்பாடம் முடிஞ்சிருச்சு, அதோட இல்லை. வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது உங்க மைண்ட்ல எப்போதுமே என்ன பண்ணும், ஞாபகத்தில் இருக்கும். ரொம்ப முக்கியம். மெமரைஸ் த பைபிள் வேர்ஸ், வேர்ட் ஆஃப் காட். அநேக ஊழியக்காரன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஒரு ஊழியக்காரோட பேரை மறந்துட்டு, அவங்க தாயார் எப்படி செய்வாங்கன்னா, காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னே ஒரு வசனத்தை சொன்னாதான் அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு. இவர் ஒரு நாள் வசனம் சொல்லலை, அவருக்கு சாப்பாடு கிடைக்கல. அவங்க தாயார் அப்படிப்பட்ட வசனத்துக்கு ஒரே வசனம், அதே வசனத்தை மறுநாள் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு புதிய, அந்நாளைக்கும் கத்தரை மேய்ப்பற தயவு செஞ்சுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை சொன்னோமா அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? பசியார பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். இப்போ அந்த அன்னைக்கு இவர் நினைச்சாரு, அம்மா தானே காலையில கொடுக்காட்டி சாயங்காலம் கொடுக்க போறாங்க, அம்மா கொஞ்ச நேரம் தானே கோவமா இருப்பாங்க, எப்படி சாப்பாடு போடாம எங்க அம்மா விடுவாங்கன்னு இவர் நினைச்சிருக்காரு. ஆனா அவனுடைய தாயார் எப்படிப்பட்டவங்க பாருங்க, நீ இன்னைக்கு வசனம் சொல்லாத வரைக்கும் உனக்கு சாப்பாடு இல்லை. இப்ப எப்படியாவது ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிதான் அவர் சாப்பாடை வாங்குறாரு. என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய சரீர ஆகாரத்துக்கு முக்கியத்துவத்தை விட ஆவிக்குரிய ஆகாரம், அந்த மன்னா ரொம்ப முக்கியமானது. So I'd like to share with you a trick on how to meditate the word of God. First of all, we need to memorize it daily, so that only with the word of God we would be able to destroy the enemy and wage a war in our stronghold. ஹல்லேலூயா. Hallelujah. எழுந்து நிற்கலாம். ஜெபம் செய்து முடிக்க போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி கர்த்தாவே. இதோ இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அப்பா எங்களுக்கு தேவையான உடைய பட்டயம் ஒன்றே உண்டு கர்த்தாவே. அது தேவ வசனமாய் இருக்கிறது. இதோ சத்துருவானவன் எங்களுக்குள்ளாய் மறைத்து வைத்த சகல கன்னிகளும் ஆண்டவரே, ஓ தூங்குகிற வேலையிலே